ஆணவ கொலைக்கு ஆளான சங்கரின் மனைவி கௌசல்யா பல மாத மன உளைச்சலுக்கு பிறகு மெல்ல மெல்ல தேறி வருகிறார். அவர் புதிய தலைமுறையிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அவற்றை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை அடுத்த கொமரலிங்கத்தைச் சேர்ந்த சங்கர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த கௌசல்யாவை 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி திருமணம் செய்தார். இந்த சூழலில் கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையம் முன்பாக கௌசல்யா குடும்பத்தினர் கூலிப்படையை வைத்து சங்கரையும் கௌசல்யாவையும் வெட்டி சாய்த்தனர். இதில் சங்கர் அந்த இடத்திலேயே உயிரிழக்க கௌசல்யா மருத்துவ சிகிச்சைக்கு பின்னர் தற்பொழுது உடல்நலம் தேறியுள்ளார். உடல்நலம் தேறினாலும் மனதளவில் இப்போதுதான் தேறி வருகிறார். போல்டாக இருக்கணும், தென் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறணும் அப்படின்னு ஒரு ஐடியா. சங்கரின் நினைவிலிருந்து மீள முடியாத கௌசல்யா தற்கொலை முயற்சி மேற்கொண்டவர். அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் தொடர் கவுன்சிலிங் மூலம் அவர் மனநிலை தேறி வருகிறது. தன்னை போல பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் தமிழக அரசு உதவ முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார். கவர்மெண்ட் எனக்கு நிவாரண தொகை கொடுத்துருக்காங்க. தென் சங்கர் அவங்க அப்பாவுக்கு வேலை கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி என்ன மாதிரியே பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி அந்த காம்பன்சேஷன்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் எங்கள் கேஸில் சங்கரை கொன்னவங்க எல்லாத்துக்கும் தண்டனை கிடைச்சா இதை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சங்கர் படுகொலை வழக்கை அரசு வழக்கறிஞர் எடுத்து நடத்துவதற்கு பதிலாக தனியாக சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் எனவும் கூறுகிறார் எவிடன்ஸ் அமைப்பின் செயல் இயக்குனர் கதிர். கௌசல்யா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அரசு குற்ற வழக்கறிஞராக பாப்பா மோகன் அவர்களை நியமிக்கணும்னு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அரசாங்கம் அது இன்னும் ஏற்றுக்கல. ஒரு 3 வழக்கறிஞரை போட்டு இவங்களை தான் நாங்கள் இப்போதைக்கு வச்சிருக்கிறோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பாப்பா மோகனையும் உள்ள கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை மட்டும் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. கௌசல்யா தனது பாதிப்புகளிலிருந்து மீண்டு வர போராடி வருகிறார். காலம்தான் அவர் காயங்களை ஆற்ற முடியும். அரசின் நிவாரணம் ஒருபுறம் மகிழ்ச்சி அளித்திருந்தாலும் தவறு செய்தவர்கள் அனைவருக்கும் உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் சங்கரின் மனைவி கௌசல்யா. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் ஹரிகிருஷ்ணன்.